கூறியது போல ஒப்புக்காக கூப்பிட்டு விட்டு வந்து விடலாம். வந்தால் வரட்டும், அவ்வளவுதான். ஆனால் கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்கும் போது அம்மாவோடு நம் அப்பா வழி முன்னோர்களையும் சேர்த்து நினைத்து வேண்டிக் கொள்வோம். அவர்களது ஆசை இருந்தால் கூட போதும் என்று முடித்தாள். அப்படி நினைத்து தான் சாருமதி அவளுடைய கணவர், பிள்ளைகள் பவித்ர நிர்மலும் கூடவே விவாகரன் கிளம்பி சென்றார்கள். ஆனால் அந்த ஆசையை கேட்கும் வாய்ப்பு தான் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. தேசிகனுடைய நண்பர் சந்தன வீட்டு திருமணத்துக்கு போய் நல்லபடியாக விருந்து உண்டது வரையெல்லாம் அவர்கள் திட்டமிட்டபடியே நடந்தது. அதன் பிறகு எல்லாமே மாறிவிட்டது. மாலை வரவேற்புக்கும் இருந்து விட்டு செல்லும்படி திருமண வீட்டார் மிகவும் வற்புறுத்தினார்கள். இந்த தொழிலில் தொடர்பு உள்ள பலரும் மாலையில் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். வரவேற்பு கூட்டம் குறைந்ததும் அது பற்றி ஒரு மினி மீட்டிங் போட்டுவிடலாம் என்றார் நண்பர். காலையில் பூஜை பற்றி யோசித்த போது இரவு நேரம் ஆனாலும் அனுப்பிவிடுவதாக நண்பர் உறுதியளித்தார். பிள்ளைகளை பெற்றவர்கள் சற்று யோசித்தார்கள். இருப்பதையெல்லாம் போட்டு தொடங்கியிருக்கும் தொழிலின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். மேலும் தொழிலின் கணக்கு வழக்குகளை கையாள்வது சாருமதிதான். எனவே அவளும் அங்கே இருந்தாக வேண்டிய நிலை. அதே சமயம் பிள்ளைகளை தூக்கம் கெட வைத்து இரவு நேரத்தில் அழைப்பதும் தேசிகன் சாருமதி இருவருக்கும் பிடிக்கவில்லை. எனவே பவித்ராவையும் நிர்மலையும் அழைத்து கொண்டு விவாகரன் திருச்செந்தூரில் அவர்கள் தங்குவதற்காக அருகில் முன்பதிவு செய்திருந்த ஹோட்டலுக்கு காரில் முதலில் போய்விடுவது. மீட்டிங் முடிந்த பிறகு ஒரு டாக்ஸியை பஸ்ஸோ பிடித்து தேசிகன் தம்பதி திருச்செந்தூர் செல்வது என்று முடிவு செய்தார்கள். அவர்களாக டாக்ஸி, பஸ் என்றெல்லாம் அலைய வேண்டாம் என்றார் சந்தனம், தேசிகனுடைய நண்பர். திருமணத்திற்காக ஏற்பாடு செய்த கார்கள் 4-5 இருப்பதால் அவைகளை ஒன்றே தானே அவர்களை அனுப்பி வைப்பதாக வாக்களித்தார். அதன்படி விவாகரன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு திருச்செந்தூருக்கு சென்றான். ஹோட்டலில் 2 பேர்களை செக்இன் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மூவரும் ஒரே அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்தார்கள். இந்த டிவியை தான் சென்னையிலும் பார்க்கலாமே என்று தோன்றவும் அறைகளை பூட்டி கொண்டு கிளம்பினார்கள். ஹோட்டல் வரவேற்பறையில் விசாரித்து நல்ல ஹோட்டல் என்று அவர்கள் சொன்ன காஃபி டிஃபனை முடித்து கொண்டு கடற்கரைக்கு சென்றார்கள். கொஞ்ச நேரம் அலையில் கால் நனைத்து நின்றார்கள். அடுத்து மணலில் சற்று நேரம் காலார நடந்தார்கள். மணல் கரையை விட்டு மேலே ஏறி கோயிலை ஒட்டி கடலை பார்த்தவாறு அமைந்திருந்த பெஞ்சுகளில் சற்று நேரம் உட்கார்ந்து பொழுது போக்கினார்கள். கடலின் மேவி வந்த தென்றலும் ஓயாது மோதும் அலைகளின் ஒலியும் விவாகரனை மயக்கி சுசித்ராவை நினைக்க வைத்தன. பிள்ளைகள் அதற்குள்ளே சற்று நேரம் ஓடி பிடித்து விளையாடினார்கள். அது அழுத்ததும் மறுபடியும் அறைக்கு திரும்பினார்கள். வரும்போதே உணவை முடித்து கொள்ள அன்றைய அலைச்சலில் பிள்ளைகளுக்கு கண் சொக்கியது. பழக்கை விட்ட வழக்கமாக உடம்பு கழுவிட்டு படுத்த சிறுவர்கள் உடனே ஆய்ந்து தூங்கிவிட்டார்கள். கடற்கரையில் கற்பனை செய்ததை எல்லாம் சுசித்ராவிடம் பகிர்ந்து கேலியும் கிண்டலுமாக கொஞ்சி குழாவி விட்டு விவாகரன் பேச்சை முடித்த போது மணி 11. அவனுக்குமே கண் சொக்கத்தான் செய்தது. அக்கா அத்தான் வரும் வரை வீழ்த்திருக்க எண்ணியவன் 4வது கொட்டாவிக்கு பின் படுத்து விட்டான். வந்ததும் செல்லில் கூப்பிடுவார்களே, அதுவும் வீட்டுக்கு வரும்போது கூட திருமுனைக்குள் நுழையும் போது செல்லில் கூப்பிட்டு வருகையை அறிவிப்பது அத்தானின் பழக்கம். பெரிய மகாராஜா அங்கே வரும் முன் இங்கே பரக் அறிவிக்கிறார் என்று கிண்டல் செய்த போதும் தேசிகன் வரும்போது வாசலில் நின்று புன்னகையோடு வரவேற்பது சாருமதியின் வழக்கம். அவளே போன்ற ஒத்த மனைவியாக அவனுக்கு சுசித்ரா கிடைத்திருக்கிறாளே. கண்மூடி கற்பனையில் கண்டவளை கனவிலும் காணத் தொடங்கினான் விவாகரன். எவ்வளவு நேரம் தூங்கினானோ. விடாமல் மணி அடித்த சப்தம் விவாகரன் எழுப்பியது. அக்கா அத்தான் வர வெகு நேரம் ஆகிவிட்டது போல என்று எண்ணியவாறு எழுந்து செல்லை நிறுத்த முயன்றான். அழைத்தது செல் அல்ல. குழப்பத்துடன் பார்த்தால் அறையில் இருந்த டெலிஃபோன் கருவிதான் மணி அடித்து கொண்டிருந்தது. ஏன் அவனது செல்லுக்கு தொடர்பு கொள்ள வேண்டியது தானே என்று எண்ணியவாறு எழுந்தவனுக்கு வயிற்றுக்குள் சிலீர் என்றது. இந்த நேரத்தில் வேறு யார் எதற்காக அவனை கூப்பிடுகிறார்கள்? விழுந்து அடித்து கொண்டு ஓடிப்போய் ரிசீவரை எடுத்து பேசினான். ஹோட்டல் வரவேற்பில் இருந்து கூப்பிட்டார்கள். உங்களை பார்க்க போலீஸ் அதிகாரி வந்திருக்கிறார். கொஞ்சம் கீழே வரவேற்புக்கு வந்து அவரோடு
பேசுகிறீர்களா சார்? சின்ன பிள்ளைகளை எழுப்ப வேண்டாம் என்று தான் கதவை சாத்தி கொண்டு வந்தாலும் இங்கே பாபத்து ஏதும் கிடையாது. வருகிறீர்களா? ஒருவேளை அவர்கள் விழித்து கொண்டு தேடினால் விவகாரம் சொல்வதற்கு நான் வேண்டுமானால் யாரையாவது அனுப்பி வெளியே நிற்க சொல்லட்டுமா? குரலில் ஏன் இந்த கனிவு? அவர் அக்கறை காட்டி பேச பேச விவாகரனுக்கு வயிறு கலங்கியது. கதவை இழுத்து சாத்தி கொண்டு வரவேற்பு அறை பகுதிக்கு விரைந்து சென்றான். அங்கே நின்று பேசிக்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி அவனை கண்டதும் முன்னோக்கி வந்தார். அவனை கையை பற்றி, சாரி, உங்களிடம் ஒரு துயரமான விவரம் செல்ல வேண்டியிருக்கிறது என்று தொடங்கினார். அதற்கு பிறகு இப்போது வரை இடைவிடாத ஒரு பயங்கர கனவை தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கும் உணர்வுதான் விவாகரனுக்கு. என்ன என்றும் இடையில் விழித்து எழுந்து, அப்பா, கனவுதான் என்று நிம்மதியடைய முடியாத நீண்ட கனவு. இன்ஸ்பெக்டர் சொன்ன தகவலின்படி தொழில் பேச்சு முடிந்ததும் தேசிகனுடைய நண்பர் கொடுத்த வாக்குப்படி கார் ஓட்டியதோடு ஒரு காரை கொடுத்து தேசிகன் தம்பதியை அனுப்பி வைத்தார். ஆனால் பாதி வழிக்கு மேல் தாண்டியிருந்த போது முழுக்க தண்ணி போட்டுவிட்டு ஒரு டிரைவர் ஓட்டி வந்த சரக்கு லாரி தவறாகவும் வேகமாக வந்து பலமாக மோதிவிட்டது. மோதியதில் அந்த போலீஸ் அதிகாரியாலேயே அந்த இளைஞன் முகத்தை பார்த்து சொல்ல முடியவில்லை. ஒருவருமே பிழைக்கவில்லை. டேய், சீக்கிரமே தூங்க விட்டு விடாதடா. அப்புறம் நடு இரவில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு எங்களை எழுப்பி காஸ்ட் விளையாடுவோமா என்று கேட்குதுங்க என்று சொல்லி அனுப்பிய அக்கா. ஐயோ அக்கா, சும்மா அவர்களை போக விடுமா? பிறந்ததில் இருந்து அதுகளை பார்த்து கொள்கிறவனுக்கு இது தெரியாதா? உன் பிள்ளைகளை உன்னை விட விவாகரன் சிறப்பாக பார்த்து கொள்வான் என்ற அத்தான் எப்படி இல்லாமல் போனார்கள்? அடையாளம் காட்ட அவனை தான் அழைத்து போனார்கள். என்ன கோரம்! இந்த காட்சி எப்போதேனும் மறக்குமா? அந்த கொடிய காட்சியை பார்ப்பதற்கு சிறுவர்களை யாருமே அனுமதிக்கவில்லை. ஆனால் விவரம் தெரிந்ததும் அச்சமும் தவிப்புமாக அவன் கையை பற்றி கொண்டு அவன் முகம் பார்த்து நின்ற பிள்ளைகளை பார்த்து அவன் மனம் விண்டது. உன்னை விட விவாகரன் சிறப்பாக பார்த்து கொள்வான். எப்படி அத்தான்? அவர்கள் போட்ட திட்டங்களை எல்லாம் பார்த்து சிரித்து கொண்டிருந்த விதிதான் அவரை இப்படி செல்ல வைத்ததா? நண்பர் சந்தனம் குடும்பத்தோடு ஓடோடி வந்து இயன்ற உதவிகளை செய்தார். ஆனால் எந்த உதவியும் இல்லாமல் போனவர்களை கொண்டு வந்து சேர்த்துவிட முடியாதில்லையா? 2 நாட்கள் அங்கே இருந்து சட்டப்பூர்வமாகவும் சாஸ்திரப்படியும் செய்ய வேண்டிய அனைத்தையும் விவாகரன் செய்து முடித்தான். மாமா என்று ஒட்டிக்கொண்டு கிடந்த சிறுவர்களை வைத்துக்கொண்டு முன்பின் அறியாத இடத்தில் அவனால் என்ன செய்திருக்க முடியுமோ? ஆனால் வீட்டில் நடந்த திருமணத்தை ஒட்டிய பல்வேறு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னால் ஆன அத்தனை உதவிகளையும் செய்து தேசிகனுக்கு தன் எப்பேற்பட்ட நண்பர் என்று சந்தனம் அவனுக்கு புரிய வைத்தார். அது மட்டுமில்லை, பெரும்பாலும் கடன் வசதி பெற்று தொடக்க நிலையில் இருக்கும் தொழில்தான் என்றாலும் அதில் தேசிகன் பங்குக்கு எவ்வளவு தேரும் என்று மற்ற பங்குதாரர்களிடம் பேசி பணமாக திரட்டி தருவதற்கு முயற்சிப்பதாகவும் வாக்களித்தார். கடைசியாக இன்னமும் ஒன்று செய்தார். இப்போதைய மனநிலையில் நீங்கள் காரை ஓட்டி செல்வது கூடாது தம்பி, வேறு ஆள் ஓட்டி உட்காருவதும். கதை தொடரும். இன்னொரு இதே கதையில் சந்திக்கலாம். எல்லோரும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது கதை. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.